குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் நம்ம வந்து வாட்டர் அந்த யூனிட்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் நம்ம வாட்டரில் அடுத்த ஒரு இதை பார்க்க போகிறோம். தட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிற இந்த டாபிக். அதாவது போர்ட்டபிள் வாட்டர், சாதாரண வாட்டர், அது ஏன் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா பருக உகந்த நீர் அப்படின்னு அர்த்தம். சுத்தமான தமிழ்ல பார்த்தீங்கன்னா பருக உகந்த நீரம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளால குடிக்க முடிந்த, அதாவது குடிக்கக்கூடிய தகுதியான வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஏகப்பட்ட வாட்டர் வந்து அது குடிக்க முடியாம தான் இருக்கு. ரொம்ப நாளுக்கு நாளா அந்த இது குறையதான் செய்யுது. அதுதான் உங்களுக்கு தெரியும். அடுத்துனா பட் இதை குடிக்க வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் நம்ம வந்து இதுல பாக்குறோம். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ரைட்டா, சரி. இப்போ நம்ம போர்ட்டபிள் வாட்டர் குடிக்க உகந்த நீர் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரியா? அது நாம குடிப்பதற்கு ஏற்ற கிளீனான சேஃபான நீர் அப்படின்னா. ஸோ வாட்டர் which is suitable for drinking is called potable water. ஓகே, இதான் அதோட டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் எழுதி போட்டிருக்கு தான். ஓகே, ரைட்டா, ரைட். ஸோ இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது நம்ம நம்ம கடல்ல வந்து ஸ்விம்மிங் பண்ணோம் அப்படிதானே. தெரியாதனமா நம்ம வாட்டரை குடிச்சிட்டோம். கண்டிப்பா நடக்கும் அப்படிதானே. வாட்டரை நம்மள அறியாமே குடிச்சிரும். வாட்டரை குடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன நடக்கு யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன நடந்திருக்கும்? நம்மளுக்கு வந்து அதை கொஞ்சம் குடிச்சிட்டா கூட நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம்னா வாமிட்டிங்கை ஃபீல் பண்ணுவோம். ஏன் வாமிட்டிங்கை ஃபீல் பண்றோம்? எதனால வாமிட்டிங் ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு அவ்வளோ பெரிய வாட்டர் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1 kg அந்த மாதிரி, சாரி 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 லிட்டர் வாட்டரை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 1 லிட்டர் வாட்டரை எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 1 லிட்டர் வாட்டர்ல 35 grams ஆஃப் டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிசால்ட் அதாவது சால்ட்ஸ், உப்புகள் வந்து கரைந்து இருக்கும் 35 கிராம்ஸ்ல. சரிங்களா? 35 கிராம் அளவுல இருக்கும். 35 கிராம்ங்கிறது ரொம்ப அதிகம் தானே, உங்களுக்கு தெரியும். கிராம்ல ஆமா 35 கிராம் அதிகம் தான் சொல்லிட்டு. சரியா? சோ இதுல மோஸ்ட் காமனா இருக்கிறது என்னன்னா சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய NaCl. இதுதான் மோஸ்டா ஒரு காமனா இருக்கக்கூடியது. ஓகேவா? அந்த சால்ட்னாலதான் நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. ஓகே, அந்த சால்ட்னாலதான் நம்மளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அப்ப இந்த மாதிரி வாட்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், பட் இருந்தாலும் ரீகால் பண்ணும். சலைன் வாட்டர். இந்த சலைன் வாட்டர் போர்ட்டபிளானா உங்களுக்கே தெரியும் சார், உப்பு கலந்துருக்கு, நம்மளால அது குடிக்க முடியாது. ஸோ இந்த சாலைன் வாட்டர் வந்து நான் போர்ட்டபிள் வாட்டர். கரெக்டா? ஓகேவா? இது புரியுது இப்போ. ஓகேவா? ரைட். அப்போ ஒரு வாட்டர்ல 1 லிட்டர் எடுத்துட்டு அந்த 1 லிட்டர்ல நீங்க டிசால்வ் சால்ட்ஸ் பாத்தீங்கன்னா 35 கிராம் இருக்கு. அது நம்மளுக்கு கண்டிப்பா ஒத்து வராது, நம்மளுடைய உடம்புக்கு ஒத்து வராது. அதனால அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது. இதுதான் சாலைன் வாட்டர்னு சொல்லுவோம், நான் போர்ட்டபிள் சொல்றோம். சரி, பட் போர்ட்டபிள் வாட்டர்ல இது இருக்காது சார், உப்பு இருக்காதான்னா இருக்கும். பட் எவ்வளவு இருக்கு அதுதான் முக்கியமானது. இருக்கும், இல்லாமலாம் இருக்க. ஏன்னா பல இடத்த தாண்டி வருது, பல மண்ணு பல ஊர் எல்லாம் தாண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? கரெக்டா? ஆனா அங்கதான் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. போர்ட்டபிள் வாட்டர்ல 1 to 2 கிராம்ஸ் தான், அவ்வளவுதான்.
கிராம்ஸ் ஆஃப் டிசால்வ்ட் சால்ட்ஸ் இருக்கு. சரியா? அவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி தானே. 1 லிட்டர்ல நீங்க எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப 1-2 கிராம்ஸ்ங்கிற ரொம்ப ரொம்ப கம்மி தான். டிசால்வ் சால்ட்ஸ் இருக்கு. சரி, இந்த சால்ட்ஸ் எப்படி சார் அப்படின்னா, இந்த சால்ட் நமக்கு தேவையில்லாதது இல்ல. சரிங்களா? ஓகேவா? இப்ப இந்த 1-2 கிராம் மொத்தமா நமக்கு தேவையில்லையானா இல்ல. நம்ம உடம்புக்கு இதுவும் தேவைப்படுது. மெட்டாபாலிசத்துக்கு தேவைப்படுது. நமக்கு பாத்தீங்கன்னா கால்சியம், இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கால்சியம் CA அப்படின்னு சொல்லுவோமா. அப்புறம் மெக்னீசியம் Mg அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் K அப்படின்னு போடுறோம். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பாடியோடைய மெட்டாபாலிசத்துக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான மினரல்ஸ் இந்த வாட்டர்ல இருக்கணும். இருந்தாதான் நமக்கு நல்லது. ஸோ இருக்கணும். ஓகேவா? அது இல்லாம தண்ணீருக்கு, வாட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளசன்ட் டேஸ்ட் டேஸ்ட் பிளசன்ட் டேஸ்ட் கொடுக்கிற டிசால்வ்டு கேசஸும் இதுல இருக்கும். இதுல போர்ட்டபிள் வாட்டர்ல. ஸோ இவ்வளவு ஆனா இருக்கு. போர்ட்டபிள் வாட்டர்னா வெறும் நம்ம குடிக்க உகந்த நீர் அப்படிங்க மட்டும் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். குடிக்க உகந்த மட்டும் மட்டும் இல்லாம அதுல மெட்டபாலிசத்துக்கு தேவையான சில மினரல்ஸ் இருக்கு. அது பிறகு தண்ணிக்கு ஒரு பிளசன்ட் டேஸ்ட் கொடுக்கிற டிசால்வ்டு கேசஸ் இருக்கு. அப்போ போர்ட்டபிள் வாட்டர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் பியூர், இட் இஸ் ஆல்சோ ஹெல்த்தி. கரெக்டா? அடுதானே? அது வந்து பியூர் அப்படிங்க மட்டும் கேட்டகரியில் இல்லாம நம்மளோட ஹெல்த்திக்கும் யூஸ் ஆகுது. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ போர்ட்டபிள் வாட்டர்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் கேரஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க போறோம் இதுல. ஏன்னா எல்லா வாட்டரையும் போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்ல முடியுமா? சில கேரக்டர் இருக்கணும். அதுதானே? இப்ப நமக்கு வந்து மார்க்கிங் சிஸ்டம் வச்சு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா இவ்வளவு மார்க் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதே மாதிரிதான் இது போர்ட்டபிள் வாட்டரா, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிதானே? சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போர்ட்டபிள் வாட்டர், குடிக்க உகந்த நீருக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா அதை நம்ம அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதுல ஏதாவது ஒரு ஒரு இதா இல்லாட்டா, அது ஃபில் பண்ணாட்டா கூட, ஆம், அதுக்கு எலிஜிபிள் இல்லாட்டா கூட அவ்வளவுதான், அது போர்ட்டபிள் வாட்டர்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு வாட்டரை போர்ட்டபிள் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ், அது இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 5 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். சரியாப்பா? இது அதாவது கலர்லெஸ்ஸா இருக்கணும், ஓடர்லெஸ்ஸா இருக்கணும். மனம் இருக்கக்கூடாது. ரொம்ப மனம்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. கலர்லெஸ்ஸா தான் இருக்கணும். அதுல ஏதோ ஒரு ப்ரௌன் கலரோ இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரோ வந்தா அது கரெக்டான நீதா இல்ல. அப்படிதானே? ஸோ சுத்தமான தண்ணீருக்கு பாத்தீங்கன்னா கலரும் ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. ஸோ கலர் ஸ்மெல்லு இருக்கக்கூடாது. ஓகேவா? எழுதி போட்டிருக்கேன். ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஈஸியா இமேஜின் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, ரீகால் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே. இப்போ இப்போ அடுத்து டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா வெளிப்படையா தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது இல்ல நிறைய ஒரு லா வரும்போது இது வெளிப்படையா இருக்கா, வெளிப்படையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதே தான். ஸோ இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். ஒரு கிளாஸ்ல தண்ணீரை நீங்க எடுத்து பார்க்கும்போது கிளியரா இருக்கணும். சரிங்களா? கலங்கியோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். கிளியரா? ஓகே. இப்போ மூணாவது பாயிண்ட், ஃப்ரீ ஃப்ரம்
harmful microorganisms. Free from harmful microorganisms அப்படின்னா மூணாவது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். harmful microorganism like bacteria, virus, protozoa இதெல்லாம் இருக்கணுமா? இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிதானே? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அவ்வளவுதான். அது என்ன ஆயிடும்? டைபாய்டு, காலரா மாதிரி வாட்டர் பார்ன் டிசீஸ் வரலாம். நீரின் மூலமா பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம் அப்படிதானே? ஸோ அதனால இதையும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும்னு நினைக்க கூடாது. சரியா? அதனால அதை பியூரிஃபை பண்ணணும். அந்த பியூரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். நல்ல ஒரு போர்ட்டபிளான வாட்டர் கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ இது 3 பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ நம்ம வந்து 4வது பாயிண்ட் எழுதலாம். இதை அழிச்சுக்கிட்டேன். ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ். இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ அதுல சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டிஸ். 4வது நமக்கு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் சொல்லுவோம்ல, அது அதாவது மண்ணு, தூசி இல்லைன்னா வேற ஏதாவது இம்பியூரிட்டி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கிளியரா? அந்த தண்ணியில இப்போ முதல்ல ஏதோ ஒரு தூசி மிதக்கும், ஏதோ ஒரு மண் மிதக்குன்னா அது நம்ம போட்டபிள் வாட்டரா இல்லைல்ல. ஸோ அதை நம்ம வந்து சொல்றோம் ஃப்ரீ ஃப்ரம் இம்பியூரிட்டியா இருக்கணும். 5வது எசென்சியல் மினரல்ஸ் அண்ட் டேஸ்ட் இருக்கணும். சரியா? ஸோ மினரல்ஸ் அண்ட் டேஸ்ட் போடலாம் பார்த்தேன். ஸோ எசென்சியல் இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறேன். எசென்சியல் மினரல்ஸ் அண்ட் டேஸ்ட். 5வது நம்ம பார்க்குற பாயிண்ட், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு தேவையான மினரல்ஸ், சால்ட்ஸ், டிசால்ட் கேஸ் அதுல இருக்கணும். அது இல்லாம வந்தா அதை குடிக்கிறதுல ஒரு ஒரு பலனும் கிடையாது அப்படிதானே? அப்ப அது இருக்கணும். ஸோ இதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இந்த 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் we can call it potable water. புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். அதாவது பியூரிஃபிகேஷன். பியூரிஃபை பண்றது, தண்ணியை பியூரிஃபை பண்றக்கூடிய இந்த ப்ராசஸ் போறோம். ஸோ ஹெட்டிங் எழுதுகிறேன். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். சரியா? இதுல வந்து நம்ம பார்ட் 1ல என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ரிவரு, லேக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கிடைக்கிற வாட்டர் எப்படி நம்மளுடைய ட்ரிங்கிங்க்கு சூட்டபிளா மாத்துறோம் அப்படிங்க பார்க்க போறோம். அதுதான் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். நாம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ல வெறும் 1% தான் ரிவர், லேக் மாதிரி வாட்டர் பாடிஸ்ல இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வெறும் 1% தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ரிவர், லேக் மாதிரி வாட்டர் பாடிஸ்ல இருக்கு. இந்த வாட்டரை நம்ம பியூரிஃபை பண்ணாம குடிச்சா அது வந்து அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். கரெக்டா? அப்ப இந்த கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்ல பல ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் 2 பிசிக்கல் மெத்தடை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஓகே. அதுல பல ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் 2 பிசிக்கல் மெத்தட்ஸை நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு செடிமெண்டேஷன்.
செடிமெண்டேஷன் அப்படின்னா தமிழை புரியுதுன்னு இந்த வார்த்தை சொல்றேன், உங்களுக்கு அதனால ஈஸியா இருக்கும். அதாவது கலங்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கலங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நீக்குறது. கலங்கிறத நீக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படிதானே? இப்ப நீங்க வந்து ஆஹ், நம்ம இது பார்த்துப்போம், மட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மட்டி வாட்டர்ல என்ன நடக்கும்னா, அந்த வாட்டர் ஃபுல்லாமே அந்த ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த கலங்கள் வந்து கொஞ்சம் சரியான பிறகு தான் அந்த வாட்டர் ஓடுறதுக்கு நமக்கு வந்து தெரிய வரும். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம வந்து அப்படி சொல்றோம். ஓகே, நீரை தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வெறும் 1% தான் ஆறு மற்றும் ஏரிகளை இருக்கு. பட் நம்ம வந்து அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதான். ஸோ நமக்கு வந்து இப்போ தூய நீரில் இருக்கும்போது அந்த தூய நீரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும். லைக் இந்த வாட்டர்லாம் பியூரிஃபை பண்ணா தூய நீரா மாறும். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த சொல்றோம்ல, செடிமெண்டேஷன், அதாவது கலங்களை வந்து நீக்குதல். ஸோ அதுதான் புக்கில் பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்கில் போட்டிருப்பாங்க. அது வீழ்படியை உண்டாக்குறது அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிகட்டுதல், நுண்ணுயிர் நீக்கம் அப்படிங்கலாம் போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி அதை சொல்றேன். ஓகே. ஸோ இந்த செடிமெண்டேஷன் எடுத்துட்டோம். ரிவர்ல இருந்து வரக்கூடிய வாட்டரை பெரிய செடிமெண்டேஷன் டேங்க்ல கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டேங்க் செடிமெண்டேஷன் டேங்க்ல கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கொஞ்ச நேரம், நான் ஏற்கனவே சொன்னது, அந்த கலங்கின வாட்டர் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அது அன்செட்டில் ஆயிரும், அன்டிஸ்டர்படா விடணும். அப்போ அந்த வாட்டர்ல இருக்கிற சஸ்பெண்டட் இம்பியூரிட்டி கலங்கல் பொருட்கள்லாம் என்ன ஆகும்னா அப்படி அடியில செட்டில் டவுன் ஆயிரும், பாட்டமுக்கு வந்துடும். ரைட்டா? சில சமயம் இந்த ப்ராசஸை இன்னும் ஸ்பீடப் பண்ண பொட்டாஷ் ஆலும் அப்படிங்கிற படிகாரம் சொல்லுவாங்க. படிகாரம் அந்த வார்த்தையை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க, கடையில பார்த்தீங்கன்னா படிகாரம் சொன்னா கிடைக்கும். பொட்டாஷ் ஆலும் படிகாரம் சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவாங்க, என்ன இந்த ப்ராசஸ் ஸ்பீடா நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் லோடிங்னு பேரு. அதை ஆட் பண்ணும் போது, அதை செய்யும் போது இந்த ஆலும் பார்ட்டிகல்ஸ் அந்த இம்ப்யூரிட்டி கூட சேர்ந்து இன்னும் பாஸ்டர் ரேஸ்ல டக்குன்னு செட்டில் ஆயிரும். சரிங்களா? அது அது போனோன்னா இது கூட ஜாயின் ஆகணும், ரொம்ப சீக்கிரத்துல கீழே இதாகிடும். அதனாலதான் வீழ்படிவு ஆக்குதல். சரிங்களா? கீழே அந்த படிவு தான் நம்ம உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல். வடிகட்டுதல் சாதாரணமா வடிகட்டுற ப்ராசஸ் நமக்கு தெரியதான் செய்யும். ஒரு டீ போடும் போது நம்ம வடிகட்டுறோம். ஏன் வடிகட்டுறோம்? எதுக்குனால வடிகட்டுறோம்? நம்ம டீ, அந்த டீ தூளை நம்ம சாப்பிட முடியாது. அந்த டீயோடைய ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் தான் நம்ம சாப்பிட்றோம். பட் அதை நம்ம எடுக்கும் போது அந்த பெரிய பெரிய பார்ட்டிகளை ஃபில்டர் பண்றோம். அப்போ அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகள் அது அந்த தான் இருக்கப்படுது. பட் அந்த கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்லாம் நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு தான் அந்த ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்றோம். அப்படிதானே? ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரிதான் இப்போ செடிமெண்டேஷன் டேங்கு போன இதுல நம்ம எடுத்திருந்தோம், அடியில இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்படிதானே? இப்ப இங்கேருந்து ஓரளவுக்கு கிளியர் வாட்டர் வந்துருது. அப்படிதானே? இத அடுத்த ஒரு ஃபில்ட்ரேஷன் டேங்குக்கு நம்ம பண்றோம். ஓகே, இங்க ஒரு ஃபில்ட்ரேஷன் டேங்குக்கு பண்றோம், பம்ப் பண்ணுவாங்க. ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல ஃபில்டர் பெட்ஸ் இருக்கும். பெட்ஸ் இருக்கும். சரியா? அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அந்த சரளை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராவல், அது, அதுக்கப்புறம் சாண்டு, மணல், அப்புறம் பெபிள்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் சார்கோல், அப்புறம் காங்கிரீட்டு, இந்த மாதிரி பல லேயர்ஸ் இருக்கும். காங்கிரீட் அப்படின்னு பல லேயர்ஸ் இருக்கும் அந்த ஃபில்ட்ரேஷன் ஃபில்டர் பெல்ட்ஸ்ல. சரிங்களா? வாட்டர் இந்த வழியா அந்த லேயர்ஸ் வழியா பாஸ் ஆகும்போது இன்னும் அந்த தண்ணியில சென்டிமீட்டர் டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய ரிமைனிங் டிசால்வ்டு சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். ஏன்னா எத்தனை லேயர் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜ் தாண்டும் போது அப்படி அப்படி ஃபில் ஆயிரும்.
ரிமைனிங் டிசால்வ்டு சஸ்பெண்டட் இம்பியூரிட்டி எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வாட்டரை நீங்க பார்க்கும்போது ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எப்படின்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்டா வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் வாட்டரா கிடைக்கும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம பார்ட் நம்பர் 2க்கு பார்க்க போறோம். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறோம். இப்போ நம்ம அதான் நான் சொன்ன பிசிக்கல் இது ரொம்ப ஈஸியான. இதுல நம்ம வந்து பொட்டாஷ் ஆலுங்கிற கெமிக்கல் தவிர மற்ற எதுவுமே நம்ம பெருசா பண்ணல. அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷனோ அப்படி எதுவுமே பண்ணல. பட் நம்ம அடுத்தது பண்ண போறோம். ஏன்னா இது மூலியமா மட்டும் பண்ணக்கூடிய என்னன்னா உங்க பிசிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னதான் உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் அப்படிதானே. ஒரு ஒரு கல் மண் இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்க போது, புரோட்டோசாவா இருக்க போது, எத்தனையோ கிருமிகள் இருக்க போது. அப்ப அதை எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து என்ன தேவை? கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ பார்ட் நம்பர் 2 ப்ராசஸ்லே சரிங்களா, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லே பார்ட் நம்பர் 2 கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஹார்ட்னஸ். சரியா? இந்த இதை நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ மூணாவது ஏற்கனவே 2 ஸ்டெப் எழுதிட்டேன். சரிங்களா, 2 இது எழுதிடுவோம். மூணாவது நம்ம எழுதலாம். ஸோ மூணாவதுல பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலேஷன் அல்லது இது புரியலன்னா இப்படி யோசிப்பாங்க, டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிருமிகளை நீக்கிறது அப்படிதானே, கிருமி நீக்கம் ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஸ்டெரிலேஷன், ஸ்டெரிலேஷன், அதுக்கப்புறம் டிஸ்இன்ஃபெக்ஷன், கிருமி நீக்கம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்டா ஃபில்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒரு டிரான்ஸ்பரான வாட்டர் வந்து சொன்னோம் அப்படிதானே. அப்ப அடுத்து ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் அந்த வாட்டர் அப்படியே வருது. இதுல ரிமைனிங் ஜெம்ஸ் இருக்கதான் போகுது அப்படிதானே. அதாவது பாக்டீரியாவை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஸ்டெரிலேஷன் அல்லது டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பேரு அப்படிதானே. ஸோ இதுல வந்து ரிமைனிங் ஜெர்ம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னா குளோரினேஷன். குளோரினேஷன் இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் காமன் மெத்தட். இந்த குளோரினேஷன் இதை கூட நம்ம இது பண்ணி பார்த்துருப்போம். நம்ம தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா குளோரின் வாடா சில நாள் அடிக்கும், ரொம்ப ரொம்ப ரேராக அடிக்கும். அப்போ நம்ம வந்து சொல்லுவோம் குளோரின் கலந்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சைடில் கிராம சைட்லலாம் அப்படி சொல்லுவாங்க, குளோரின் கலந்துருக்காங்க அப்படிம்பாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த தண்ணி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற நாள் வந்து ஒரு காமனாக தான் இருக்கும். சரிங்களா, சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இந்த குளோரினேஷன் ஒரு காமனான மெத்தடு. வாட்டருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குளோரினை ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, வாட்டருக்குள்ள குளோரினை ஒரு அடிகேட் அமௌண்ட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் குளோரினேஷன். இதனால என்ன ஆகும்னா ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா? ரைட். அடுத்து ஓசோனைசேஷன். ஸோ இதையும் அழிச்சிட்டு இங்க மேல எழுதுறேன். அடுத்த ப்ராசஸ் ஓசோனைசேஷன். இதுல ஓசோன் கேஸ் யூஸ் பண்ணி ஜெர்ம்ஸை கில் பண்ணுவாங்க. ஜெர்ம்ஸை
கில் பண்ணுவாங்க. சரியா? ஓசோன் கேஸை யூஸ் பண்ணி ஜெம்ஸை கில் பண்ணுவாங்க. அடுத்து ஏரேஷன். ஏர ப்ரெஷர் கொடுத்து வாட்டருக்குள்ள செலுத்துறது தான் இந்த ப்ராசஸ். இதுவும் ஜெம்ஸை கில் பண்ண கூட ஹெல்ப் பண்ணுதான். யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல. ஏரை நல்லா ப்ரெஷர் பண்ணிடுவாங்க. ப்ரெஷர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாட்டருக்குள்ள ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த ஜெம்ஸும் கில் ஆகுது. ஸோ எத்தனை ப்ராசஸ் இருக்கு, ஒரு இல இல்லாட்டா இன்னொரு இல அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அடுத்து ஆர்ஓ பியூரிஃபையர்ஸ். ஆர்ஓ இதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்ஓ 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 வாட்டர் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதானே? ஆர்ஓ பியூரிஃபையர்ஸ். இப்ப நிறைய வீடுகள்ல நமக்கு வந்து ஆர்ஓ பியூரிஃபையர்ஸ் இருக்கு, அதுதானே? அப்ப ஆர்ஓன்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு அது தெரியாட்டும், ஆனா ஆர்ஓ மட்டும் சொல்லுவோம். ஆர்ஓ வாட்டர், ஆர்ஓ வாட்டர் குடிச்சேன், ஆர்ஓ வாட்டர் அந்த மிஷின் இருக்கு, ஆர்ஓ வாட்டர் விளம்பரம் வருது, எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆர்ஓன்னா ரிவர்ஸ், ஆருக்கு வந்து ரிவர்ஸ், ஓனா ஆஸ்மாசிஸ், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். சரியா? இதான் வாட்டர்ல டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ கூட ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த ஆர்ஓ ப்ராசஸ். டிசால்வ்டா இருக்கக்கூடிய, யோசிச்சு பாருங்க, கரைஞ்சு இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ கூட டிசால்வ் பண்ணி ரிமூவ் பண்ணிருமா இது இந்த ஆர்ஓ ப்ராசஸ். அப்ப அது எப்படி பண்ணும்? சரியா? எஸ், அது எப்படி பண்ணுனா, இந்த ஆர்ஓல ஒரு யூனிட் இருக்கும். ஆர்ஓ பியூரிஃபைல யூவி அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கும். ஆல்ரெடி யூவி அப்படின்னா தெரியும், அல்ட்ரா வயலட் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அல்ட்ரா வயலட் நம்ம கண்ணுக்கு தெரியாத இதுதான் கதிர் தானே. அந்த யூனிட் இருக்கும். அது என்ன பண்ணும்னா ஜெம்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனாலதான் நமக்கு வந்து எந்த தண்ணினாலும் அது வந்து பியூரிஃபை பண்ணிடும். நம்ம கண்ணுக்கே தெரியாத டிசால்வ் இருக்கக்கூடிய இதை கூட அது வந்து இது பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இப்ப இந்த 3 ஸ்டேஜ் சொன்னேன். 2 பிசிக்கல், 1 கெமிக்கல் சொன்னேன். கெமிக்கல் எல்லாமே வருது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல. இப்ப இந்த 3 ஸ்டேஜையும் கடந்த வாட்டர் தான் நம்ம குடிக்கக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது கிளியர் ஆயிட்டா? இந்த 3 ஸ்டேஜையும் கடந்த வாட்டர் தான் நம்ம குடிக்கக்கூடிய போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் நம்ம காமிக்கிறேன், உங்க ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தந்துச்சா? எஸ்பா. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த 3 டேப்பு நம்ம இப்போ பார்த்ததான் இந்த 3 டேப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து செடிமெண்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று ஸ்டெரிலைசேஷன். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராசஸ் என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை ஒரு ஒரு அனிமேஷனா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இமேஜின் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ வாட்டர் பியூரிஃபிகேஷன்ல 3 மெயின் ஸ்டேஜ் இருக்கு. ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல தண்ணி எப்படி சுத்தமாகுது அப்படிங்கிறத வச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த அனிமேஷன் வச்சு அழகா புரிஞ்சுக்கலாம். 3 ப்ராசஸ் என்னலாம், 3 ஸ்டேஜ் என்னலாம்: செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் போகக்கூடியது செடிமெண்டேஷன் ஸ்டேஜ். இதுதான் வீல் படிவாகுதல் அப்படின்னு சொன்னோம். அழுக்கை படி வைத்தல், களங்களை வடித்தல், இந்த மாதிரி நிறைய பேர்ல சொன்னாலும் நமக்கு புரியக்கூடியது ஈஸி தான். சரிதா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் செடிமெண்டேஷன். இதுதான் பிரைமரி கிளீனிங். சரிங்களா? இதுதான் பிரைமரி கிளீனிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். தண்ணியில இருக்கக்கூடிய ஹெவி டட் பார்ட்டிகல்ஸ் கீழே செட்டில் ஆகிறதா இந்த ப்ராசஸ். ஹெவி டட் பார்ட்டிகல்ஸ் செட் ஆகிறதா இது. சரியா? ஓகே. இப்ப நம்ம இதுல 3 என்ன இருக்கு: ஃப்ளோ ரேட்டு, பார்ட்டிகல் சைஸ், அப்புறம் ஃப்ளோ கூலண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது என்னங்கிறத நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ளோ ரேட் அப்படின்னா தண்ணியோடைய வேகம். சரியா? அதாவது அந்த டேங்க்ல தண்ணி எந்த அளவுக்கு எந்த ஸ்பீட்ல மூவ் ஆகுது. ஸ்பீட் அதிகமா இருந்தா டட்டுக்கு செட்டில் ஆக டைம் கிடைக்காது. ஸோ எஃபிஷியன்சி குறையும். அப்போ ஓரளவுக்கு மீடியம் வச்சிடணும், இல்லை ஸ்லோ வச்சுக்கலாம். ஸ்லோ வச்சா ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஓரளவுக்கு மீடியம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா தண்ணியோட வேகமே ரொம்ப அதிகமாகும்.
ஸோ தண்ணியோட வேகமா அதிகமாகும் போது உங்களுக்கே தெரியுதா, அது வந்து அந்த டட் பார்ட்டிகல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாகும் போது அது கூடிய சீக்கிரத்துல செட்டில் ஆகாது. அப்ப நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பாசிட்டிவ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இதாகும். அப்ப நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு மீடியம் வச்சுக்கிட்டு பண்ணலாம். சரியா? ரைட். அப்பதான் எஃபிஷியன்சி ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். ரெண்டாவது பார்ட்டிகல் சைஸ். இங்க வந்து ஸ்மால், ஸ்லிட்டு, சில்ட், அப்புறம் மீடியம், கிளே, லார்ஜ், சாண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். சரியா? இது வந்து பார்ட்டிகல் சைஸ். அந்த டட் பார்ட்டிகளோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சாண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா வில் செட் ஃபாஸ்டர் தென் ஸ்மால் ஒன்ஸ். ஸ்மால் போட்டுக்கலாம் சில்ட், அதை விட லார்ஜ் தானே ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகும். நம்ம வந்து ஒரு மீடியமே எடுத்துக்கலாம், இதுல கிளே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், சாண்டு கலந்துருந்தா மீடியம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது முக்கியமான என்னன்னா இந்த ஃப்ளோகுலண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பசை மாதிரி, ஒரு கம்மு மாதிரி. எதுக்கு சார் இந்த கம்மு யூஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு கெமிக்கல். இந்த ஃப்ளோகுலண்டோட வேலை என்னன்னா இந்த சின்ன சின்ன டட் பார்ட்டிகளா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பெரிய பார்ட்டிகளா மாத்துது. ஏன் மாத்தணும்னா சின்ன சின்னனா செட்டிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அப்படிதானே? அப்ப எல்லாத்தையும் ஒட்டி கொஞ்சம் பெருசாகணும்னா செட்டிலாரும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். உங்களுக்கு நிறைய ஒரு 10,000 பார்ட்டிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லாம் ஒட்டி ஒட்டினா ஒரு 5,000 பார்ட்டிகளா மாறுது. அப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். 5,000. சரி, அதுக்காண்டி இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதுதான் அந்த இது. ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் வச்சுட்டோம். ஆப்டிமல் ரேஞ்சில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். நீங்களே பாருங்க என்ன நடக்குன்னு. சைடில் பாருங்க டபிள்யூடி ரிடக்ஷன் அப்படிங்கிறத பாருங்க. கீழே பாருங்க செல்டில்டு ஸ்லட்ஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுல வந்து நம்ம ஃப்ளோ ரேட்டா மீடியம் அந்த மாதிரி எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, டர்பிடிட்டி ரிடக்ஷன் அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் 0 வந்து இப்போ 84% வந்துட்டு, அதுதான் ரொம்ப சீக்கிரமாவே ஹை ஆயிடுச்சு. ரிசல்ட் என்ன? செட்டில்டு ஸ்லெட்ஜ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வாட்டர் இஸ் கிளியரர். அப்படிதானே? எல்லாமே செட்டில் ஆயிட்டு ஒன்று ரெண்டு அங்க இருக்க தான் செய்யும். அது ஒரு ஒரு லாஜிக்கா வச்சுக்கோங்க, ஒன்று ரெண்டு அங்கதான் இருக்க தான் செய்யும். என்ன ஒட்டாம இருக்கலாம்ல, அது மாதிரி. பட் நம்மளுக்கு இது மேக்சிமம் ஒரு 95% லக்கு, ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தானே. அப்படிதானே? அது செட்டில்டு ஸ்ட்ரெச்லாம் இங்க கீழே வந்துருது. ஓகேவா? ரைட். நம்மளுக்கு இன்னும் ப்ராசஸ் முடியல. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃபில்ட்ரேஷன் போடுறோம். இரண்டாவது ஸ்டெப்புக்கு போறோம், வடிகட்டுதல். அப்படிதானே? ஓகே. செடிமெண்டேஷன் முடிஞ்சது. ஃபில்ட்ரேஷன்ல நம்ம மீதி இருக்கக்கூடிய ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் அதையும் ரிமூவ் பண்ண போறோம். இப்ப தண்ணிய சாண்ட் ஃபில்டர்ல வடிகட்ட போறோம். போட்டிருக்காங்களா? சால்ட் ஃபில்டர் மீடியா, அதுல வடிகட்ட போறோம். மேல பாருங்க இன்ஃப்ளூயன்ட் வாட்டர் போட்டிருப்பாங்க, கீழே பாத்தீங்கன்னா கிளீன் எஃப்ளூயன்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நடுவில் சாண்ட் ஃபில்டர் மீடியா அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. இது ஓகேவா? ரைட். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ட் குவாலிட்டியும் போட்டிருப்பாங்க. இது லோ சாலிட்ஸ், மீடியம் சாலிட், ஹை சாலிட்ஸ் சொல்லிட்டு. இது என்னன்னா உள்ளே வரக்கூடிய தண்ணீருடைய தரம், குவாலிட்டின்னு அர்த்தம். இன்ஃப்ளூயன்ட் உள்ள வரக்கூடியது. ஸோ டட் லெவல் தான் அந்த அதாவது உள்ள வரக்கூடிய வாட்டர் எப்படி இருக்கு, ரொம்ப பியூரா இருக்கா இல்ல ஓரளவு பியூரா இருக்கா, ரொம்ப டட்டிங் லெவல் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த டட் லெவல் ஆஃப் வாட்டர் என்டரிங் த ஃபில்டர். ஹை சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டா the filter is clog faster. வாங்க. சரியா? அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இதா இருக்கும். இப்போ அடுத்து ஃபில்டர் மீடியா திக்னஸ். இந்த திக்னஸை சூஸ் பண்ணிக்கிறது. வடிகட்டியோடைய அந்த திக்னஸ் நம்ம வடிகட்டணும் அந்த ஃபில்டர் இதோட, அதாவது டெப்த் ஆஃப் த சாண்ட் பெட் அப்படின்னு சொல்லுவோம். திக்கர் ஃபில்டரா இருந்தா அது கிளீன் நல்லா நடக்கும், ஆனா அந்த ஃப்ளோ வில் பி ஸ்லோவரா இருக்கும். சரிங்களா? பட் த ப்ரெஷர் ட்ராப் வில் பி மோர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மீடியம் வச்சுக்கிறேன். மீடியம் வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்றேன். நீங்களே பாருங்க. இதுல குறையும், இதை கூடும். இங்கேயே நீங்க அனிமேஷன்ல பார்க்கும்போது ஒன்று குறைஞ்சிட்டே வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது இனிஷியேட் பேக் வாஷ் சைக்கிள் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் வந்துடும், ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். அது என்னன்னு சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஹெட் லாஸ் அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது ஃபில்டர் கிளாகிங்ல வாட்டர் ஃப்ளோவுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர் லாஸ் தான் இது. ஹெட் லாஸ் 85 தாண்டினாலே வி மஸ்ட் ஸ்டாப் த ப்ராசஸ். ஓகேவா? நம்ம 85 தாண்டணும். நான் வந்து ரீசெட் கொடுத்து உங்களுக்கே பண்றேன்.
அப்பவுமே உங்களுக்கு ஒரு அந்த நோட்டிபிகேஷன் வந்துடும் சொன்னேன் பாத்தீங்களா 85ல சாரி 85ல அந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு பாருங்க. ஓகே அந்த நமக்கு வந்துச்சா. சோ அது எதுக்கு அப்படின்னா நீங்க ரன் பண்றீங்க இந்த சிமுலேஷன் ரன் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரன் பண்ணி அர்த்தம். நெட் லாஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனிச்சு நீங்களே பாத்தீங்க. ஒரு கிரிட்டிக்கல் லெவல் அதாவது கிரிட்டிக்கல் லெவலை ஒரு ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடும் இனிஷியேட் பேக் வாஷ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. பேக் வாஷ்னா என்னன்னா டக்குன்னு அது அந்த 85 தாண்டினோடனே அது பேருது சரிங்களா. ஸோ நம்ம வந்து வேற ஏதாவது ஒன்று வச்சு பார்க்கலாம் இல்லை ஒரு மீடியம் சாலிடா வச்சு பார்க்கலாம். ஏன்னா அந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் சில டைம்ல அப்படி நிற்கும். இது அந்த சாண்டு ஃபில்டர் மீடியாலே நீங்க பார்க்கலாம் அப்படி குறையுது. ஓகே ரைட்டா. இப்போ வந்துட்டு பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஷியேட் பேக் வாஷ் சைக்கிள் அப்படின்னு போட்டுருப்பாங்க. இதுதான் சொன்னேன் பேக் வாஷ் என்னன்னா ஃபில்டரை கிளீன் பண்ண தண்ணிய ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸா அனுப்புறது. ஃபில்டரை கிளீன் பண்ணதுக்கு தண்ணிய ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃபோர்ஸா அனுப்புவாங்க. ஸோ அந்த டைம்ல வி மஸ்ட் ஸ்டாப் த ப்ராசஸ் அப்படிதானே. அதாவது இந்த சிமுலேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப என்ன பேக் வாஷ் பட்டன் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஷியேட் இருக்கலாம் இதை வந்து நம்ம கொடுக்கணும் சரியா இப்படி கொடுக்கணும் அவ்வளவுதான். இதுதான் அந்த ப்ராசஸ். ஏன்னா அது வந்து ஃபில்டரை கிளீன் பண்றதுக்கு அந்த இது பண்ணுவாங்க. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் அதை கொடுப்பாங்க. ஓகே இது இது புரிஞ்சுதா எல்லாமே ரைட். இப்போ நம்ம 3வது ஸ்டேஜ் போலாம் ஸ்டெரிலைசேஷன். இது அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கூட சொன்னேன் கிருமிகளை நீக்கிறது. வாட்டர்ல இருக்கக்கூடிய பேத்தகான்ஸ்ல அதாவது ஜெர்ம்ஸ் பாக்டீரியா எல்லாத்தையும் இது கில் பண்ணுது. ஓகேவா. இதுல நான் ஆல்ரெடி சொன்னா குளோரின் டோசேஜ் இருக்கு பாருங்க எவ்வளவு கொடுக்குறீங்க 1.5 மில்லிகிராம் பெர் லிட்டர் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே so the amount of disinfectant chlorine added to the water. ஓகேவா ரைட். அடுத்து கான்டாக்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க ரெக்கமெண்டட் 30 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது என்னன்னா the time the water and chlorine are kept together. This time is crucial for killing germs. ஓகேவா. நம்ம போடுறதுக்காண்டி ரொம்ப நேரம் போட்டுட்டே இருக்க முடியுமா இல்ல அதையும் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு நம்ம பண்றோம். இல்ல ரெக்கமெண்டட் 30 மினிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்றது நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல டிபிவி டிபிபி ஃபார்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன் பை ப்ராடக்ட்ஸ். இது அதாவது குளோரின் டூ ஹையா இருந்தா இட் ரியாக்ட்ஸ் வித் ஆர்கானிக் மேட்டர் டு கிரியேட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் டிஹெச்எம்ஸ் சரிங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த குளோரினே வந்து ரொம்ப ஹையா இருந்ததுன்னா ஆர்கானிக் மேட்டர் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலை உருவாக்கிறோம் சரிங்களா. ஸோ பேத்தஜனை நீங்க கில்லும் பண்ணணும் அதே நேரத்தில் டிபிவி லோவாகவும் இருக்கணும். அதுக்கு தான் அந்த ரெகுலேட்டரி லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் டாட்டல் கொடுத்துருக்காங்களா டேசர்ட் லைன் கொடுத்துருக்காங்களா இது. ஓகே சரி. இப்போ நம்ம வந்து இதுல வந்து ஒரு ஆப்டிமல் ரேஞ்சை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டைமே நம்ம ரெக்கமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்க பாருங்க அந்த கிராஃப் அப்படியே போகுது. பேத்தஜன் கில் ரேட் வந்து அப்படியே கூடுது. டிபிவி ஃபார்மேஷனும் நம்மளுக்கு ஏன்னா குளோரின் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இப்போ நடக்கும் தெரியும். பட் ரொம்ப அதிகமா நடந்துடக்கூடாது. அது ஓரளவுக்கு அந்த பக்கத்துல இருக்கணும். அந்த ரெகுலேட்டரி லிமிட் பக்கத்துல இருக்கணும். சரியா அப்படி வச்சிருந்தேன் ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் பேத்தஜன் கில் ரேட் பார்த்தீங்கன்னா 72% தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எப்படி போனோம்னா 99.9% கிட்ட போகணும். ஸோ நம்ம வந்து வச்சுக்கலாம் 99 85 பாயிண்ட் அதுக்கு மேல போனாலே நல்லது சரிங்களா. ஓகே ரைட். ஸோ அப்படியே அந்த ப்ராசஸ் திருப்பி நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அது ஃபிளாட்ல அப்படியே நடந்து ஃபர்ஸ்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சா அதுக்கப்புறம் ஃபிளாட்ல நடந்துட்டே இருக்கும். ஓகே ஸோ டிபிவி லெவலை பார்க்கும்போது அந்த ரெகுலேட்டரி லிமிட் இருக்குல்ல அந்த ரெட் டாட்டர் லைன் இருக்குல்ல
அதுக்கு ஆக்சுவலி அதை தாண்டக்கூடாது. இதுல வந்து அப்படி காமிச்சிருப்பாங்க, பட் அதை தாண்டக்கூடாது. ஏன்னா இங்க 85% வந்ததுனால அப்படி காமிச்சிருப்பாங்க. பட் ரியலா எப்படி நடக்கும்னா அந்த ரெகுலேட்டர் லிமிட்டை தாண்டக்கூடாது, அது கீழே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பாட்டை நம்ம அச்சீவ் பண்ணா திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயும் ஆப்டிமல் ட்ரீட்மெண்ட் சோன் அப்படிலாம் இருக்கு. அதை வந்து பண்ணா பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து இதெல்லாம் அந்த வாட்டர்லாம் வந்து பியூரிஃபை பண்ணிரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வந்து இதுல சொல்லக்கூடியது போர்ட்டபிள் வாட்டருடைய பியூரிஃபிகேஷன் மெத்தட்ல நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடியது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நம்ம இதுல இன்னும் என்ன இருக்குன்னா ஹார்ட்னஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ஹார்ட்னஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்லாம் இருக்கு. அது இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இன்னொரு இஷ்யூ, அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு ஒரு அனிமேஷனுக்கு அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே ரைட். இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ரிவர் வாட்டர்ல இருந்து நமக்கு சேஃபான கிளீனான போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்குது. அப்ப இது குளோபலா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா கிளீன் வாட்டர் ஸ்கார்சிட்டி அதிகமாயிட்டே வருது. கரெக்டா? 4.56 மில்லியன் சில்ட்ரன் இந்த டயரியா அப்படிங்கறதுனால டை ஆறாங்களாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ரொம்ப கவலையா தான் இருக்கு. அப்படி 4.6 மில்லியன் சில்ட்ரன் வாட்டர்னால. ஓகேவா? ஸோ அக்சஸ் டு கிளீன் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு உரிமை மாதிரி தான். நமக்கு சுத்தமான நீர் கிடைக்கிறதே நமக்கு ஒரு உரிமை மாதிரி தான். அது கிடைக்கலன்னா அந்த உரிமை பறிக்கப்பட்டது மாதிரி தான். சரிங்களா? அது வந்து நம்மளுடைய உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம ஹெல்த் வேணும். சரிங்களா? உயிர் வாழ்றதுல நோயோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம். அவங்க ஹெல்த் ஹைஜீன் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டரை வேஸ்ட் பண்ணாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்னெல்லாம் ப்ராசஸ்ல பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தியரியில சொன்னேன், அனிமேஷன் காமிச்சேன். நீங்க வீட்டில் போய் ரீகால் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. அடுத்த கிளாஸ் இந்த ஹார்ட்னஸை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி, கிளாஸ் நேர்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.